விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காளம்மன் கோயிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். மேலும் உற்சவர் அங்காளம்மன் சன்னதியில் நவராத்திரி பாடல்கள் பாடப்பட்டு சுவாமி தரிசனம் மேற்கொள்ளப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயேந்திரம் பேரூராட்சியில் அமைக்கப்பட்ட புதிய ரேஷன் கடையை திறந்து வைப்பது தொடர்பாக திமுக மற்றும் அதிமுக கட்சி நிர்வாகிகளுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் சமாதானம் மேற்கொண்ட நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ரேஷன் கடையை திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் பேருந்தில் மது அருந்தியவர்களை கண்டித்த நடத்துனருடன் இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மது அருந்திய இளைஞர்கள் இருவரையும் பேருந்தின் நடத்துனர் பேருந்தில் இருந்து இறக்கிவிட்ட நிலையில் இது தொடர்பாக காட்சிகள் வைரலாகி வருகின்றன. தென்காசி மாவட்டம் கடையம் அடுத்த பொட்டல்புதூர் முகைதீன் ஆண்டவர் பள்ளி வாசலில் கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்வான பச்சைக்கிளை ஊர்வலம் 2ஆம் தேதியும் அரண்மனை கொடி ஊர்வலம் 3ஆம் தேதியும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் பூர்வாங்க பணிகள் மேற்கொள்ள பந்தக்கால் முகூர்த்த விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நவம்பர் 21ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்தில் இருந்து பல லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் கவிநாடு அடுத்த திருவப்பூரில் அமைந்துள்ள புஷ்கலை சமேத களரி பெரிய ஐயனார் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றதையொட்டி 18ஆம் நாள் மண்டல அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி சென்னை இடையே கூடுதல் பெட்டிகளுடன் சேர்த்து 20 பெட்டிகளாக புதிதாக வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் நெல்லையிலிருந்து சென்னை புறப்பட்டு சென்றது. ஆயுத பூஜை, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் அடுத்தடுத்து வரவுள்ள நிலையில் 20 பெட்டிகளை கொண்ட 1440 பயணிகள் பயணிக்கக்கூடிய ரயிலை இயக்கியது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அடுத்த கரிசல் குடியிருப்பு மகாகாளியம்மன் கோயிலின் 36ஆம் ஆண்டு நவராத்திரி விழாவையொட்டி கொலுபொம்மைகள் வைக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மகாகாளியம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். வேலூர் கோட்டையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் நவராத்திரி 2ஆம் நாள் விழாவை முன்னிட்டு லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது. ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் நடைபெற்ற லட்சார்ச்சனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் மழையின் தாக்கம் குறைந்ததால் பீட்ரூட் விவசாயிகள் அறுவடை பணிகளை தொடங்கியுள்ளனர். எனினும் வெளிச்சந்தையின் விலையை காட்டிலும் உள்ளூர் சந்தையில் பீட்ரூட் குறைந்த விலைக்கே விற்பனையாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அமைதி கூட்ட பேச்சுவார்த்தையில் கீழையூர் கையாந்தோப்பு சாலையில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் வட்டாட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் கடை காரணமாக அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கடும் அவதி அடைந்து வருவதாக தெரிவித்த மக்கள் கூட்டத்தை புறக்கணித்து சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நந்திமங்கலம் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்லும் வழியில் உள்ள ஓடை காரணமாக இறந்தவர்கள் உடலை தகனம் செய்வதற்கு அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் உயிரிழந்த சாலம்மாள் என்பவரின் உடலை இடுப்பளவு நீருள்ள ஓடையில் இறங்கி பின்னர் மறுகரையில் அடக்கம் செய்ததை தொடர்ந்து சுடுகாடு செல்லும் பாதையில் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலப்பட்டி கிராமத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை மீட்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் மீட்கப்பட்ட நிலத்தில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் அங்கன்வாடி மையம் அமைத்து தருவதற்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
மதுரையில் தமிழ்நாடு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கட்சி கட்டட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் கட்சியின் மாநில தலைவர் பொன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் பொன்குமார், விஜய் வருகையால் 2026 தேர்தலில் 224 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்பார் என தெரிவித்தார். மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் 27ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தொழிலாளர் சங்க நிர்வாகி பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் அவர்லாண்ட் நிறுவனம், மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தூய்மை பணியாளர் தொழிற்சங்கங்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உறுதியாக அவர்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நாங்கள் நம்புறோம். அந்த பிரச்சனையில மட்டுமில்ல, பொதுவாக இன்றைக்கு எங்களுக்கும் இந்த தனியார் நிறுவனத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளிக பிரச்சனையை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய முரண்பாடுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். எனவே அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வரக்கூடிய 27ஆம் தேதி வரைக்கும் காத்திருப்பது, மீண்டும் அவர் அழைத்து பேசும்பொழுது எங்களுக்கான பிரச்சனையை நாங்கள் தீர்வை எட்டுவது என்ற முறையில் அந்த அடிப்படையில் நாங்கள் பொறுமை காப்பது என்று முடிவு செஞ்சுருக்கோம். எனவே இந்த விஷயத்தை தான் இன்றைக்கு நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் சந்திச்சிருக்கோம் தான் சொல்ல வேண்டியது. விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியில் முறையான அனுமதியின்றி இயக்கிய 4 ஆட்டோக்களை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் செல்வராஜ் நடவடிக்கை மேற்கொண்டு பறிமுதல் செய்தார். இதனையடுத்து ஒரு ஆட்டோவிற்கு தலா 10,000 ரூபாய் என 40,000 ரூபாய் அபராதம் விதித்த வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் செல்வராஜ் பறிமுதல் செய்யப்பட்ட 4 ஆட்டோக்களையும் காரியப்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பள்ளிப்பேட்டை பிரதான சாலையில் மின்சார பெட்டிகளில் சேதம் ஏற்பட்டு முள் புதர்கள் சூழ்ந்து விஷ ஜந்துக்கள் உள்ளதால் அந்த வழியில் பயணம் மேற்கொள்ளும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஓவேலி பகுதியில் 12 பேரை கொன்ற ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானை 4 கும்கி யானைகள் உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பிடிக்கப்பட்ட காட்டு யானை முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள யானைகள் வளர்ப்பு முகாமில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள கரால் எனப்படும் மரக்கூண்டில் அடைக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ராமசாமிபுரம் பகுதியில் தசரா காலிப்பிறை அமைக்க அனுமதி கோரி அலைக்கழிக்கப்பட்ட பக்தர்களில் ஒருவர் தாலுகா அலுவலகத்திற்குள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து துணை வட்டாட்சியர் அகஸ்டின் பாலன் செய்தியாளர்களிடம் மிரட்டும் தோணியில் பேசிய நிலையில் மயக்கம் தெளிந்து எழுந்தவர் மாவட்ட ஆட்சியரிடம் இதுகுறித்து புகார் அளிப்பதாக தெரிவித்து சென்றார். சென்னை சென்ட்ரலில் இருந்து மாதவரம் MMTA வரை செல்லக்கூடிய அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் பேருந்தின் கூரை மீது ஏறியும் சாலையில் காலை தேய்த்து கொண்டும் பயணம் செய்யும் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பேருந்து பற்றாக்குறை காரணமாக இதுபோன்ற பயணம் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் குறைவான பயணிகள் இருக்கும் பேருந்திலும் மாணவர்கள் இதுபோன்றே பயணம் மேற்கொள்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கம் சாலையோர கடை வியாபாரிகளிடம் கடைக்கு 200 ரூபாய் என மேடவாக்கம் போலீசார் மாமூல் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகியுள்ளது. மேலும் ஒருபுறம் தாம்பரம் மாநகர காவல்துறை சாலையோர கடைகளை அகற்றி வரும் நிலையில் மறுபுறம் காவல்துறையே கடை வியாபாரிகளிடம் மாமூல் வசூலிப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.